ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கார்த்தி குட்டீஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி சப்பாத்தியும் அதுக்கு ஒரு வெஜிடபிள்ஸ் சைட் டிஷ்ஷும் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த சைட் டிஷ் வந்து கூட்டு மாதிரி இருக்கும். எப்படி செய்யலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இதுக்கு நான் வீட்டிலையே அரைச்ச கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். நான் ஒரு 400 கிராம் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். கோதுமை மாவு நம்ம வீட்டிலையே ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு கோதுமையை வாங்கி நல்லா கழுவிட்டு 2 நாள் நல்லா வெயில் வர இடத்துல காய வச்சு அரைச்சோம் அப்படின்னா மாவு சாஃப்டாக இருக்கும். கூட கொஞ்சம் கொண்டக்கடலையும் போட்டுக்கலாம். நான் எப்போவுமே 5 கிலோ அளவுக்கு கோதுமை அரைக்கிறேன் அப்படின்னா அதில் ஒரு 200 கிராம் அளவுக்கு கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை சேர்த்துக்குவேன். ஸோ அப்போ நமக்கு கடையிலேருந்து மாவு வாங்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவு. இப்போ நாம் இதில் வந்து 400 கிராம் மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இந்த ஸ்பூனில் நான் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன், டேபிள் சால்ட்டு. அப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது வந்து நார்மல் டீஸ்பூன் தான். இதில் 3 ஸ்பூன் வந்து நான் குக்கிங் ஆயில், நார்மல் குக்கிங் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போ நம்ம எண்ணெயும் உப்பும் நல்ல மாவோடு கலக்கிற அளவுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பிணைஞ்சு விட்டுக்கலாம். அப்புறமா நம்ம வந்து தண்ணி ஊற்றி பிணைஞ்சிக்கலாம். நான் சொல்கிற மாதிரி மாவு அரைச்சிங்க அப்படின்னா மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். வீட்டில் அரைச்சாலே அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இதை நம்ம பிணைஞ்சிட்டோம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிணைஞ்சிக்கலாம். 400 கிராம் மாவுக்கு பிணையிறதுக்கு எனக்கு எவ்வளோ தண்ணி ஆச்சு அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். நான் ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது 300 ml பிடிக்கிற அளவு டம்ளரு. இதில் நான் நல்லா ஃபுல்லாக தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ நான் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிணைகிறேன். எவ்வளோ தண்ணி ஆகுது அப்படின்னு நான் கடைசியில் மாவு பிணைஞ்சதும் சொல்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி தான். ஏன்னா எப்போவுமே மாவு பிணையும் போது கூட ஊற்றி பிணையக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தான் பிணையணும். தேவை அப்படின்னா ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு சுற்றி அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் மாவு இருக்குது. மற்றபடி மாவுக்குள்ளே நல்லா ஈரப்பதம் இருக்குது. மாவு பிணையும் போது எப்போவுமே நம்ம எல்லா சைடையும் வளைச்சி பிணையணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த டம்ளர் தண்ணி ஃபுல்லாக செலவாயிடுச்சு. இப்போ நான் மாவு நல்லா பிணைஞ்சிட்டேன். பார்த்திங்கனாலே தெரியும் எப்படி பிணைஞ்சிருக்கேன் அப்படின்ட்டு. இந்த மாதிரி சப்பாத்திக்கு மாவு பிணைஞ்சோம் அப்படின்னா சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். இது மட்டும் இல்லாமல் நான் 1 ஸ்பூன் முன்னாடி 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினேன் இல்லையா, அது இல்லாமல் இப்போ 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நான் நல்லா மாவை ஊற வைக்கிறதுக்காக ஜஸ்ட்டு பிணைஞ்சி விட்டு மேலே தடவி வச்சுருவேன். பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இதை நம்ம ஊற வச்சிடலாம். சப்பாத்திக்கு மாவு எப்போவுமே ஊற வச்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் சப்பாத்தி. பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே நல்லா அமுங்கணும். இப்போ நம்ம ஒரு மணி நேரம் ஊற வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம குருமா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். குருமா செய்கிறதுக்கு நான் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சோண்டு குக்கிங் ஆயில் ஊற்றிருக்கேன். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டிருக்கேன். சோம்பு நல்லா பொரிஞ்சு செவந்துருச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா 3 பச்சை மிளகாய், நல்லா பெரிய சைஸ் பச்சை மிளகாய் இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை இப்படி இந்த அளவு தடிமனாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ 2த்தையும் உள்ளே போட்டுக்கலாம். அது இல்லாமல் கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டிருக்கேன். நான் எப்போவுமே கொத்தமல்லியை தண்டோடு தான் போடுவேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும் வெங்காயம் நல்லா செவந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவுக்கு தக்காளி. இது நார்மலாக ஒயிட் கலரில் இருக்கிற அதாவது கூட்டு மாதிரி செய்கிற தொட்டுக்கா. அதுக்கு நம்ம தக்காளி ஆப்ஷனல் தான். பட் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டோடு நல்லாயிருக்கும். இந்த அளவு ஆனால் தக்காளி போதுமானதாக இருக்கும். இப்போ தக்காளி நல்லா வறுபடுறதுக்கு கொஞ்சமாக கல்லுப்பு, மொத்தமாக கூட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பை இப்போயே போட்டுக்கலாம். நான் போட்டுட்டேன். இப்போ என்னென்ன காய் போட போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். நான் கொஞ்சமாக பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா அரிஞ்சிட்டு கழுவி வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்குக்கு தோல் சீவலை. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சீவி போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் நம்ம காயெல்லாம் நல்லா கழுவியாச்சு. ஒரு தடவைக்கு 2 தடவை இப்போ காயெல்லாம் கழுவிக்கிறது நல்லது. போட்டாச்சு. இப்போ நம்ம இதோட நான் வந்து கொஞ்சமாக பச்சை பட்டாணி நாள் நைட்டே ஊற வச்சுருக்கேன். காஞ்ச பட்டாணி கடையில் கிடைக்கும் இல்லையா, அந்த பட்டாணி, அதை நல்லா நான் ஊற வச்சுருக்கேன். அதையும் நல்லா கழுவிட்டு இதோட சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் பட்டாணி, அதாவது அந்த தோலோடு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பட்டாணி கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் இப்போ கூட இந்த மாதிரி காயெல்லாம் அரிஞ்சு சேர்த்ததுக்கப்புறமே சேர்த்துக்கலாம். ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் கொண்டக்கடலை அப்படி இல்லை, நான் கொஞ்சம் கொண்டக்கடலையும் போட்டிருக்கேன். இந்த கொண்டக்கடலை பார்த்திங்க அப்படின்னா இதுவும் நாள் நைட்டே ஊற வச்சது. இந்த கொண்டக்கடலையும் பச்சை பட்டாணியும் ஒரு 50 கிராம் இருக்கும். இப்போ உள்ளே எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம்.
சப்பாத்தி உங்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு தான். அதோடு நம்ம இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு கூட்டு செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும், நமக்கு ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. இப்போ காயெல்லாம் நல்லா நம்ம பெரட்டி விட்டாச்சு. இப்போ நான் இதுக்கு ஒரு சீக்ரெட் மசாலா எப்படி ரெடி பண்ணுறது, இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நான் ஒரு மசாலா சொல்லித்தரேன், அதை போட்டுக்கலாம். கொஞ்சமாக இதுக்கு நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு கொஞ்சமாக கசகசா சேர்த்துருக்கேன். இந்த ஸ்பூனில் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு. கசகசா இல்லைங்கிறப்ப நீங்கள் இங்கே ஒரு 5-6 முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம். நான் இதை கூட்டு மாதிரி செய்ய போகிறேன், அதுக்குரிய அளவு சொல்கிறேன். இப்போ குருமா மாதிரி நீங்கள் செய்யணும் அப்படின்னா அதுக்குரிய அளவையும் நான் சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நாம் தாளித்த பச்சை மிளகாயே போதுமானது. உங்களுக்கு ஒரு வேளை காரம் அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா இந்த மாதிரி இன்னொரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 6 பூண்டு பல் உள்ளே சேர்த்துருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். அடுத்து 3 சின்ன டேபிள் ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் 3 ஸ்பூன் தேங்காய் சேர்த்துருக்கேன், இதையும் நம்ம போட்டுக்கலாம். இது இப்போ நம்ம பேஸ்ட்டு மாதிரி அரைச்சாச்சு. இப்போ இதை நம்ம குக்கருக்குள்ளே ஊற்றிக்கலாம். அதே மாதிரி மிக்ஸி ஜாரை கழுவிட்டு அந்த தண்ணியையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இது என்ன அப்படின்னா, இது நான் கூட்டு மாதிரி செய்கிறனால இந்த அளவு. இதே நீங்கள் குருமா மாதிரி வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 10 முந்திரி பருப்பு, ஒரு பச்சை மிளகா கூட போதும், காரத்துக்கு சரியாக இருக்கும். தேங்காய் ஒரு மூடி திருவி போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா தடன்னு உங்களுக்கு குருமா மாதிரி கிடச்சிரும். அது நல்ல கெட்டியான பதத்தில். இப்போ இது நமக்கு உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும் தேங்காய் அவ்வளவா இல்லை. ஸோ இதுக்கு நமக்கு கண்டிப்பாக ஒரு கூட்டு காய் வச்சு செஞ்ச தொட்டுக்கா மாதிரி தான் இது இருக்கும். இப்போ நம்ம வேக வைக்கிறதுக்கு விசில் போட்டுடலாம். நான் குக்கரில் ஹை ஃப்ளேமில் 2 விசில் தான் விட போகிறேன். ஏன்னா நம்ம நாளே பச்சை பட்டாணி கொண்டக்கடலை எல்லாத்தையுமே ஊற வச்சாச்சு. ஸோ இது நல்லாவே வெந்திருக்கும், பார்த்திங்கனாலே தெரியும். நான் சொன்னேன் இல்லையா, கூட்டு மாதிரியே இருக்குது. உங்களுக்கு குழம்பு மாதிரி, அதாவது கிட்டத்தட்ட குருமா மாதிரி வேணும் அப்படின்னா கூட தேங்காவும் முந்திரி பருப்போ இல்லை கசகசாவோ நீங்கள் எது போடுறீங்களோ அதில் கொஞ்சம் கூட அளவு போட்டுக்கணும், அவ்வளோதான். பார்த்திங்கனாலே தெரியும் கொண்டக்கடலை நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அந்த கூட்டை எடுத்து வச்சிடலாம். ஹை ஃப்ளேமில் 2 விசில் தான் விட்டேன். இப்போ நம்ம எப்படி சப்பாத்தி போடுறது அப்படின்னு சொல்கிறேன். மாவை நல்லா ஃபஸ்ட்டு ஊறின மாவை பார்த்திங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்ட்டு. இப்போ நம்ம ஊறின மாவை எடுத்து நல்லா கையால் மசிச்சு கொடுத்துட்டு எந்த அளவு நம்ம சப்பாத்தி போட போகிறோமோ அந்த அளவுக்கு உருண்டையாக மட்டும் தனித்தனியாக ஃபஸ்ட்டு பிரிச்சுக்கலாம். நான் இப்போ இதில் உருண்டை பிரிச்சிட்ருக்கேன். இப்போ எப்படி தேய்க்கிறது அப்படின்னு சொல்லித்தரேன். நான் பார்த்திங்கனாலே தெரியும் கரெக்டான பதத்தில் மாவு பிணைஞ்சனால நம்ம எண்ணெயோ இல்லை தேய்க்கிறதுக்கு மாவோ எதுவுமே டஸ்ட் பண்ணலை. நான் இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு லேயர் வச்ச மாதிரி சப்பாத்தி எப்படி போடுறது அப்படின்னு செஞ்சு காட்டுறேன். ஃபஸ்ட்டு நம்ம உருட்டின மாவை எடுத்துகிட்டு நல்லா தேய்ச்சிக்கலாம். இந்த அளவுக்கு தேய்ச்சதுக்கப்புறம் இதில் ஒரே ஒரு ட்ராப்ஸ் அளவுக்கு நடுவில் சென்டரில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் தேய்ச்சாச்சு. ஒரு ட்ராப்ஸ் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு அந்த எண்ணெயை ஃபுல்லாக அந்த சப்பாத்தி பூரா நம்ம தேய்ச்சி விடலாம், அதாவது பரத்தி விடலாம். இப்போ ஃபுல்லாக நம்ம எண்ணெயை அப்ளை பண்ணியாச்சு. இப்போ அதை அப்படியே 2ஆக மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா கண்டிப்பாக ஏர் பபிள்ஸ் ஏதாவது இருக்கும், பார்த்திங்கனாலே தெரியும். ஸோ நம்ம இப்போ ப்ரெஸ் பண்ணியாச்சு. அடுத்தது இப்போ இதில் இந்த பக்கத்துலேயும் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய், ஒரு ட்ராப்ஸ் எண்ணெய். இப்போ அதையும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதையும் இப்போ ஒரு பக்கமாக மடிச்சுக்கலாம். அதாவது ஒரு ரவுண்டு ஷேப்பில் இருந்ததை நம்ம ட்ரையாங்கிள் மாதிரி மடித்தாச்சு. இப்போ இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம், ஏன்னா ஏர் பபிள்ஸ் இருக்கும். இப்போ இதை அப்படியே தேய்க்க வேண்டியதான். இது எந்த ஷேப்பில் வருதோ அந்த ஷேப்லேயே இதை தேய்ச்சிக்கலாம். சில நேரம் இது ட்ரையாங்கிள் ஷேப்லேயே வரும், சில நேரம் ஒரு மாதிரி சதுரம் மாதிரி ஆகும். நமக்கு எந்த ஷேப்பில் சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு வருதோ அதை பொறுத்து. ஏன்னா நம்ம முதல்ல சைடெல்லாம் விழாமல் ஈவனாக அந்த ரவுண்டை பண்ணியிருந்தோம் அப்படின்னா இது அழகாக ட்ரையாங்கிள் மாதிரி வரும்.
ஒருவேளை மாறி இருந்தது அப்படின்னா இது என்ன ஷேப்பில் வருதோ அந்த ஷேப்பில் அப்படியே தேய்ச்சிக்கோங்க. ஏன்னா நம்ம மடிச்சுட்டு லேயர்ஸ் ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கோம், பார்த்திங்கனாலே தெரியும். அதே மாதிரி சப்பாத்தியை எப்போவுமே இந்த அளவு திக்னஸ்ஸு கரெக்டாக இதே அளவு திக்னஸில் எல்லா பக்கமும் சரிசமமாக இருக்கிற மாதிரி நம்ம ரோல் பண்ணிட்டு வரணும், அதாவது தேய்ச்சிட்டு வரணும். ஏன் அப்படின்னா சில நேரம் ஓரம்லாம் தடிமனாக இருக்கும், நடுவில் ரொம்ப மெல்லிஸாக போயிடும். அப்படி இருந்தால் சப்பாத்தி நம்ம என்ன தான் எண்ணெய் விட்டுலாம் சுட்டாலும் காஞ்சு போயிடும். ஸோ இப்போ நம்ம நல்லா சப்பாத்தியை இதே அளவு திக்னஸில் எல்லா பக்கமும் வர மாதிரி ஈவனாக தேய்ச்சிருக்கோம். இப்போ நம்ம கல்லில் போட்டு சப்பாத்தி சுட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி தோசை கல்லை வச்சு ஹீட் பண்ணியிருந்தேன். சப்பாத்திக்கு எப்போவுமே எண்ணெய் தேய்க்கிறதோ இல்லை சுற்றி ஓரத்தில் எண்ணெய் விடுறதோ தேவையே கிடையாது. நான் சொல்கிற மாதிரி எண்ணெய் விடுங்க. சப்பாத்தி இப்போ காலையில் போட்டோம் அப்படின்னாலும் நைட்டு வரையும் நல்லா சாஃப்டாக இருக்கும். சப்பாத்தியை ஃபஸ்ட்டு 2 பக்கமும் தோசைக்கல்லில் நல்லா திருப்பி போட்டு வேக வச்சிடணும். ஒரு ஹாஃப் குக்கு சப்பாத்தி ஆனதுக்கப்புறமா லைட்டாக ஸ்பூனில் எண்ணெய் விட்டு அப்படியே எல்லா பக்கமும் தேய்ச்சி விடணும். ஒரு 2 சொட்டு 3 சொட்டு விட்டால் கூட போதும், சுற்றியெல்லாம் எண்ணெய் விட தேவையே இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், லைட்டாக ப்ரௌன் கலர் டாட்ஸ் வந்திருக்கு இல்லையா. இப்போ நம்ம லைட்டாக எண்ணெயை ஊற்றி அப்படியே நல்லா சப்பாத்தியை தேய்ச்சி விடணும். அந்த எண்ணெயை வச்சு அப்படியே எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விடணும், பார்த்திங்கனாலே தெரியும். இப்போ 2 பக்கமும் சப்பாத்தி அழகாக வெந்தோன்னா நம்ம எடுத்துடலாம். சப்பாத்தி அழகாக உப்புறது கூட தெரியும். பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக மாவு பிணைஞ்சிருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி அழகான ஷேப்பில் நமக்கு கிடைக்கும் சப்பாத்தி. இது லேயர்ஸ் வச்ச சப்பாத்தி. இல்லை இப்போ நார்மலாக போடுறோம் அப்படின்னா நம்ம ஜஸ்ட்டு மாவை கொஞ்சமாக தொட்டுக்கிட்டு நல்லா தேய்ச்சிட்டு இதே ஷேப்பில் போட்டாலும் போட்டுக்கலாம். நான் எப்போவுமே ரவுண்ட் ஷேப்பில் போடணும், அதுக்காக ஒரு டிஃபன் மூடியை வச்சு கட் பண்ணி போடுவேன். இதுக்கு நம்ம கட்டர்லாம் வாங்க தேவையில்லை. நார்மல் ஒரு டிஃபன் மூடியை எடுத்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டாலே போதும். இது நார்மல் சப்பாத்தி. இதுக்கும் அப்படி தான், நம்ம சைட்லலாம் எண்ணெய் ஊற்றணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. பாருங்கள், சின்னதாக ஒரு டிஃபன் மூடியை வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணாலே போதும், அது ரவுண்ட் ஷேப்பில் நமக்கு கிடச்சிரும். நமக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நம்ம போட்டுக்கலாம். எப்போவுமே சப்பாத்தி சுடும்போது நம்ம சுற்றிலாம் எண்ணெய் ஊற்றாமல் இந்த மாதிரி மேலே எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு சுட்டோம் அப்படின்னா நமக்கு எண்ணெய் செலவும் கண்டிப்பாக கம்மியாகும். நிறைய ஆயில் இதுக்கு தேவையில்லை. அப்புறம் நமக்கு சப்பாத்தியும் நல்ல சாஃப்டாக இருக்கும். நீங்கள் மார்னிங் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நைட்டு வரையுமே அதே சாஃப்ட்னஸோடு கண்டிப்பாக இருக்கும். நான் சொல்கிற மாதிரி கரெக்டான அளவு தண்ணி ஊற்றி நம்ம மாவு பிணைஞ்சோம் அப்படின்னாலும் எக்ஸ்ட்ரா மாவும் நம்ம தொட தேவையில்லை. இப்போ காஞ்ச மாவு நிறைய தொடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக சப்பாத்தி காஞ்சிரும். இல்லை எண்ணெய் தொடுறோம் அப்படின்னாலும் சப்பாத்திக்கு ஓவராக ஆயில் இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கரெக்டான பதத்தில் பிணைஞ்சோம் அப்படின்னா நமக்கு நல்ல டேஸ்ட்டாக வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா லேயர் சப்பாத்தியில் கூட நம்ம மொத்தமாக 4 ட்ராப்ஸ் கூட எண்ணெய் விட்டுருக்க மாட்டோம். ஆனாலும் அந்த சப்பாத்தி பார்த்திங்கன்னா நைட்டு வரையும் கண்டிப்பாக சாஃப்டாக இருக்கும். நீங்கள் மார்னிங் போட்டிங்க அப்படின்னா இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் சப்பாத்திக்கு இந்த கூட்டோட சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வேணால் நீங்கள் குருமா மாதிரி நான் சொன்ன அளவில் செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இது நம்ம லேயர் வச்சு போட்ட சப்பாத்தி எவ்வளோ அழகாக இதில் லேயர் தெரியுதுன்னு நான் காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், நம்ம 4 லேயர் வச்சு போட்டோம் இல்லையா, அழகாக தெரியும். 1 2 பாருங்கள், 2 அப்புறம் 3 அப்புறம் 4. இந்த பக்கம் நல்லா அழகாக தெரியுது, காட்டுறேன் ஒரு நிமிஷம். நீங்கள் நான் சொன்ன அளவுங்களில் மட்டும் மாவு பிணைஞ்சு சூப்பராக சுட்டு பாருங்கள். இப்போ 400 கிராமுக்கு பதிலாக நீங்கள் கூட போடுறீங்க இல்லை கம்மியாக போடுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி வச்சு செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு இந்த குருமாவும். உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.